சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்க இப்ப தருமபுரி மாவட்ட பிஜேபி தலைவரா இருக்கிறீங்கல்ல. ஆமா. நீங்க அந்த தலைவர் போஸ்டிங் வந்து ஒரு 2 வருஷமா இருக்குமா சார்? 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுது. நீங்க வந்துட்ட பிறகு பிஜேபி எப்படி வளர்ச்சிகள்லாம் எப்படி இருக்கு? உங்களுடைய பிரச்சார ஐடியாலாம் எப்படி வச்சிருக்கீங்க? தருமபுரி இன்னொரு 3 மாசத்துல தேர்தல் வருது. அதனால ஐடியாலாம் ஏதாவது புதுசா பிரச்சாரத்துக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கீங்களா? தருமபுரி மாவட்டத்த பொறுத்தவரைக்கும், எனக்கு வந்து ஜனவரி மாசம் 25ஆம் தேதி எனக்கு வந்து பொறுப்பு மாவட்ட தலைவரா மாநில தலைமை வந்து அறிவித்தாங்க. அறிவித்த நாளிலிருந்து நாங்க ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காம, தருமபுரி மாவட்டத்தில பாரதிய ஜனதா கட்சிய முதன்மை கட்சியா கொண்டு வரணுன்றதுக்காக அதிக நேரம் கொடுத்து நாங்க இந்த கட்சிக்காக, இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, என்னோடு எனது மாவட்டத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும், தொண்டர்களுமே நான் வந்த பிறகு அவங்கள எல்லாம் அரவணைத்து, அவர்களுக்கெல்லாம் உரிய மரியாதையும், மதிப்பையும் ஏற்படுத்தி, அவர்களை எல்லாம் அன்போடும், பாசத்தோடும் அரவணைத்து செல்வதால, எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகின்றனர். இதனால கட்சி நல்ல முறையில, அதிக அளவுல எல்லா பகுதியிலும், ஒவ்வொரு பூத்துக்களிலுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பூத்துக்களிலும் 50லிருந்து 100லிருந்து 200க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லாத பூத்தே இல்லை. அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியானது இந்த ஒரு வருட காலத்தில் வந்து நன்கு சிறப்பான முறையில் வளர்ந்துள்ளது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் பூத்தில் உட்காருவதற்கு ஆட்கள் இல்லை என்ற நிலையை மாற்றி, இன்று தருமபுரி மாவட்டத்தில் 1596 பூத்துக்கள், பழைய பூத்துக்கள் 1501 பூத்துக்கள், புதிய பூத்துக்களோடு சேர்த்து 1596 பூத்துக்கள். இத்தனை பூத்துக்களுக்கும் நாங்கள் BLA 2 வாக்குச்சாவடி முகவர்களை நியமித்திருக்கிறோம். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி அசுர வேகத்தில் வளர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி சார், நன்றி. தேர்தலில் நெருங்கிய ஒரு வேற மாதிரி ஏதாவது பிரச்சாரத்துக்கு மக்கள்கிட்ட சீக்கிரம் ரீச் ஆகணும் அப்படிங்கிற வேற மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஐடியாக்கள் ஏதாவது இருக்கா? அதாவது தருமபுரி மாவட்டத்தில் மக்கள்கிட்ட தேர்தல் பிரச்சாரம் என்பது எங்களிடம் வந்து கிட்டத்தட்ட 7 அணிகள், 30 பிரிவுகள், 37 அணி பிரிவுகள் இருக்கின்றது. இத்தனைக்கும் மாவட்ட தலைவர்கள் நாங்கள் நியமனம் செய்து, மாவட்ட தலைவர்களுக்கு கீழே மண்டல் அளவில் நாங்கள் நிர்வாகிகளை அறிவித்துள்ளோம். இந்த மாவட்டம்ல 37 அணிகள் ஒரு டோட்டல் ஒரு 500 பேர் கிட்ட இருப்பாங்க சார். துணை செயலாளர், ஊடக பிரிவு, சாயங்கலி எல்லா இது 37 அணி இருக்குது. 37 அணியில வந்து ஒரு டோட்டலா மெம்பர்ஸ்ன்னு பார்த்தா ஒரு 500 பேர் இருப்பாங்க மாவட்டத்தில். அதாவது பிரிவுகளுக்கு மட்டுமே 1000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அணிகள் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை தற்போது நியமனம் செய்துள்ளோம். நாம் நியமனம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் வந்து 13,000க்கும் மேற்பட்ட பொறுப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு வருட காலம்தான் ஆகியிருக்கிறது. அதனால 3000க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்களை நாங்கள் நியமனம் செய்துள்ளோம். இனி வரும் காலங்களில் இன்னும் ஒரு 6 மாதத்தில் 13,000 பொறுப்புகளையும் நியமனம் செய்து, எங்கு பார்த்தாலும் பிஜேபி கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் தென்பட வேண்டும். அது மட்டுமல்ல, கிளை அளவில், பூத் அளவில் திண்ணை பிரச்சாரங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். மக்களிடையே ஒவ்வொரு பூத்துக்களிலும் இருக்கக்கூடிய மக்களிடையே திண்ணை பிரச்சாரம், நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியினுடைய திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றன. அங்கு அந்த ஒவ்வொரு கிளையிலுமே பயனாளிகள் இருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி கொண்டு வந்த திட்டங்களை பயன்படுத்தி கொண்ட பயனாளிகள் இருக்கிறார்கள். அப்படி அந்த பயனாளிகளை கண்டுபிடித்து, அவர்களுக்கெல்லாம் நாம் பிரதமருடைய திட்டங்கள் இவர்கள் பயனடைந்ததை அவர்களுக்கு நினைவூட்டி, மீண்டும் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்தால்தான் நம்மளுடைய நாடு நல்லா இருக்கும். அதே போல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியானது பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் இணைந்து இன்று வந்து நம்ம சட்டமன்றத்தை தேர்தல் காலத்தில் சந்திக்க இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது 200க்கும் மேற்பட்ட சட்டமன்றங்களை கைப்பற்றி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்காக
பல்வேறு வகையில் நாம் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரங்களை நாம் செய்ய உள்ளோம். தற்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இளைஞரணி மூலமாக இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் உள்ளன, எப்படியெல்லாம் இது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என்பதை மக்களிடையே எடுத்துச் செல்வதற்காக நம்ம எல்இடி மூலமாக வண்டி வாகனத்தில் வைத்து அந்தந்த பகுதியிலே ஒவ்வொரு கிளையிலேயும் மக்கள்கிட்ட அதை கொண்டு செல்வதற்காக அந்த ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்த உள்ளோம். அதே போல் தெருமுனை பிரச்சாரங்கள் செய்ய உள்ளோம். இப்படி நம்மளிடம் உள்ள 7 அணிகள் 30 பிரிவுகள் மூலமாகவும் பேரண்ட் பாடி நிர்வாகிகள் மூலமாகவும் நாம் அவங்களுடைய ஒவ்வொரு பூத்திலையும் நாம் திண்ணை பிரச்சாரம், தெருமுனை பிரச்சாரம் நடத்த உள்ளோம். அப்படி செய்யும்போது ஒவ்வொரு பூத்துக்களையும் வெற்றி பூத்தாக மாற்றுவது தான் எங்களுடைய இலக்கு. தருமபுரி மாவட்ட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பூத்துக்களையும் பிஜேபி பூத்தாக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 60% வாக்குகள் பெற்றுத்தரக்கூடிய வெற்றி பூத்தாக மாற்றுவதற்காக நாங்கள் அயராது உழைத்து, பூத்துக்கள் நம்ம வெற்றி பெற்றால் சட்டமன்றம் வெற்றி பெறும், சட்டமன்றம் வெற்றி பெற்றால் பாராளுமன்றம் வெற்றி பெறும். இதுதான் எங்களுடைய இலக்கு, தாரக மந்திரமும். நான் வந்து இப்போ ஒரு 1 இயருக்கு மேலே பார்க்குறேன் சார். தருமபுரியில் பொதுவாகவே பார்த்தா பிஜேபி நல்ல வளர்ச்சியில் இருக்குது. அது ஒரு நீங்கள் வந்த பிறகு வரக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் பார்த்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தெரியுது நமக்கு. இப்ப அடுத்தது என்னன்னு உங்களுக்கு வந்து இப்போ இந்த மத்திய அரசு ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலையை நிறுத்திட்டாங்க. ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் நிறைய விவசாயிகள் இருக்காங்க, கூலி தொழிலாளர் நிறைய பேர் இருக்காங்க, 100 நாள் வேலைக்கு போகிற நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் இதை உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ அதை வந்து மத்திய அரசு நிறுத்திட்டாங்க அப்படின்னு திமுக ஊருக்கு ஊர் ஒரு பிரச்சாரம் பண்றாங்க. இதை கிராம மக்கள் நம்புற மாதிரி ஒரு சூழல்ல போகுது. 124 வேலையை வந்து இல்ல, 100 நாள் வேலை கூட நிக்க போகுது, அப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இதை வந்து நீங்க மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் வந்து கிராமப்புற மக்கள், படிப்பறிவு குறைந்த மக்கள் தான் இந்த வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த திராவிட முன்னேற்ற கட்சியானது இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் இந்த கட்சியானது அந்த கிராமப்புற மக்களை திசை திருப்பும் வகையில், அதாவது பிஜேபிக்கு எதிராக ஒரு புரிந்துணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிஜேபி வந்து மக்கள்கிட்டேருந்து பிரித்தாளும் ஒரு சக்தியாக இவர்கள் பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறார்கள். தற்போது கூட நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 100 நாளிலிருந்து 125 நாட்களாக உயர்த்தி தான் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து பொய்யான ஒரு தகவல்களை பரப்பி அந்த மக்களை வந்து ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வைக்கிறார்கள். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த திமுக ஆட்சியாளர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போ 2வது பார்த்தா கிராமப்புறங்களுக்கு தெரியல, டவுன்ல இருக்க ஓரளவுக்கு பிஜேபி என்ன செய்யறாங்க ஓரளவுக்கு தெரியும். கிராமப்புறங்களில் தெரியாதுன்னா அவங்களும் கூப்பிட்டா பிரச்சாரத்துக்கு, அதாவது நல்ல விஷயத்தை கூட ஏற்று போராடுற சூழ்நிலைக்கு ஆட்களை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள் திமுக சொல்ற உண்மை அப்படிங்கிற நம்ப ஒரு சூழல் வருது. அதனால இந்த கிராமப்புற இதுல எல்லாம் வந்து மக்கள் வந்து திமுக சொல்லக்கூடிய பொய்யான பிரச்சாரங்களை நம்புற மாதிரி ஒரு சூழல் வந்தது. அதனால நம்ம பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம். ஏன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொய்யான தகவலை சொல்றது வந்து திமுக தான் சொல்லுது. மத்திய அரசு கொண்ட ஒரு பல நல்ல திட்டங்களையும் தடுக்கிறாங்க. அதனால இன்னைக்கு வந்து திமுக வந்து நீங்க வந்து வீழ்த்தருக்கு சரியான ஒரு பிஜேபியோட பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பிஜேபி இருக்குது. அடுத்த கட்டம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து இப்போ வந்து விவசாயிகள் சொல்ல போனா இந்த தருமபுரியில உங்களுக்கு நிறைய விவசாயிகள் பலன் பெற மத்திய அரசோட ஸ்கீம்ல வந்து வறுமையில் இருக்க விவசாயிகள் வருஷத்துக்கு 6000 ரூபாய் அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்க மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதான் நீ கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் வந்து மறதி அதிகம். அதனால கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து அவர் காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. மாணவர்களுக்காக இருக்கட்டும், அந்த மனுஷனே தெய்வத்தையே வந்து தெய்வமா பார்த்த அந்த மனுஷனே வந்து திமுக தப்பா தான் சொல்லி அப்புறம் தப்பு படுத்தி பொய்யை நிறுத்தி இவங்க ஜெயிச்சு வந்தாங்க. ஆமாம், காமராஜர் பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்களை கொடுத்துருக்கிறாரு, நிறைய அணைகள் கட்டியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. இதையெல்லாம் வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மறதி அதிகம்ன்றதுனால காமராஜரையே, அவ்வளவு நல்ல மனிதரையே தோற்கடித்த
மக்கள், தமிழக மக்கள். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மக்களுக்கு நம்ம நினைவூட்டல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சூழல்ல இருக்கும். ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தை விட கிராமப்புறத்துல இருக்கிற மக்களுக்கு தான் மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து அதிகமா போய் சேர்ந்திருக்கு. அதுவும் தருமபுரி மாவட்டத்துல அதிக அளவுல பயன்பெற்றிருக்கிறார்கள். கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு பாரத பிரதமர் அவர்கள் பதவியேற்ற உடனே ஒவ்வொரு வீட்டிற்கும் கழிப்பறை கட்டி கொடுத்தார். இந்த மாதிரி நாட்டுக்காகவும் நாட்டு மக்களு பற்றியும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஒரு அரசு அப்படின்னா பிஜேபி அரசு தான். ஏன்னா மக்களுக்காகவே இருக்கிற ஒரு கட்சி அப்படின்னா பிஜேபி தான். அந்த வகையில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து வீட்டிற்கு ஒரு கழிப்பறை கட்டி கொடுத்தாங்க. அதன் பிறகு விவசாயிகளுக்கு விதை விதைக்கிறதுலேருந்து அறுவடை செஞ்சு குளிர்பதன கிடங்குக்கு எடுத்து செல்ற வரைக்கும் இன்சூரன்ஸ் காப்பீடு கொடுத்துருக்குறாங்க. அதே போல வருஷத்துக்கு 6000 ரூபா விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாரு. அப்படி பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு 30,000 ரூபா அவங்க வங்கி கணக்குக்கு வருகிறது. இப்படி வீட்டிற்கு ஒரு நபருக்கு பாரத பிரதமருடைய மருத்துவ காப்பீடு ஒரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை, அதாவது பணக்காரர்கள் மட்டுமே தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலை மாறி ஏழை மக்களும் தனியார் மருத்துவமனையில் உயர் ரக மருத்துவம் பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழை மக்களுக்கும் வீட்டிற்கு ஒருவருக்கு வீட்டில் உள்ள ஒவ்வொருவருக்குமே 5 லட்சம் ரூபாய்க்கான மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்குறாங்க. கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா சாலைகளும் மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து தான் சாலைகள் போடப்படுகிறது. அதே போல் ரேஷன் கடையில் அனைத்து பொருட்களுமே அரிசி பொறுத்த வரைக்கும் இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. எல்லாமே மத்திய அரசு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு அதிக அளவில் பயன்பெற்றிருக்கிறாங்க. அதே போல் வீடு கட்டுவதற்கு உதவிகள் பண்ணியிருக்கிறோம் மத்திய அரசு. இந்த மாதிரி திட்டங்களை சொல்லிக்கொண்டே போனால் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கிராமப்புற மக்களுக்கு அதை நம்ம உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக தான் நம்ம அந்த பிரச்சாரத்தை தேர்தல் நேரத்திலே மக்களிடையே பிரதமருடைய திட்டங்கள், செயல்பாடுகள், இந்தியாவினுடைய வளர்ச்சி, இன்றைக்கு அந்த உலக நாடுகள் எல்லாம் இன்னைக்கு திரும்பி பார்க்குற அளவில் நம்மளுடைய பாரத பிரதமருடைய செயல்பாடுகள், திட்டங்களும் இன்னைக்கு உலகிற்கே குருவாக நம்மளுடைய பாரத நாடு விளங்கக்கூடிய இடத்துல நம்ம இன்னைக்கு பிரதமர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு காங்கிரஸ் காலங்களில் செய்யாத நிதிகள் மத்திய அரசு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் நிறைய வருது. அது கிராமப்புற மக்களுக்கு தெரிய மொத்தத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு சரியா தெரியாம இந்த திமுக வந்து பொய் பிரச்சாரத்தை நம்பி அவங்க வந்து பிஜேபி ஓட்டு போட்டதை அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்க பார்வை எப்படி சார்? இல்லை, அவங்க வந்து உங்களுக்கு எல்லா மக்களுக்குமே தெரியும் திமுக என்றாலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கட்சி என்று. அவர்களுக்கு எந்த திட்டம் கொடுத்தாலும் ஊழல் 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 ஊழல்வாதிகள் என்று மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் முன்பு குறிப்பிட்டது போல தான் மக்களுக்கு அந்த நினைவுகளை நாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் தேர்தல் நேரத்தில், ஏன்னா திமுகவுடைய இந்த பொய் பிரச்சாரங்களை நாம் முறியடிக்க வேண்டும் அப்படின்னா மக்களுக்கு நம்ம பொய் ஆமா 100% பொய் அப்படிங்கிற பொய் பிஜேபி அப்படிங்கிறத சார்பா மக்கள் கொண்டு போய் ஆமா சூழ்நிலை ஆமா இருக்கு. ஆமா அவர்களை விட அதிக அளவில் நாம் கவனம் செலுத்தி மக்கள்கிட்ட நம்மளுடைய பிரதமர் என்னென்ன செஞ்சிருக்கிறாரு, இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி என்ன என்பதை மக்கள்கிட்ட திமுகவை காட்டிலும் அதிக அளவில் நம் பிரச்சாரத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்போ தருமபுரி மாவட்டத்துல இப்போ பிஜேபி சார்பா எத்தனை வேட்பாளர் போட்டியிடணும் நீங்க ஏதாவது கோரிக்கை அதாவது வச்சிருக்கீங்க? தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு தான் இங்க சீட்டு வந்து வழங்கிட்டு வராங்க. இதை வந்து நாங்கள் மாநில தலைமையிடம் முறையிட்டு இருக்கிறோம். தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அனைத்து மக்களுமே விரும்புகின்றனர். கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதே போல சிறிய சிறிய சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பிஜேபிக்கு முழு ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் எப்படி இந்த நாட்டை வழிநடத்துகிறார்களோ அந்த மாதிரி இந்த தருமபுரி மாவட்டத்தை பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வழிநடத்துவார்கள். அதிகப்படியான ஒரு பிஜேபி எம்எல்ஏ வந்தாவே ஒரு மத்திய அமைச்சருக்கு சமமாக மக்கள் கருதுகிறார்கள், நினைக்கின்றார்கள். ஏனென்றால் நாம் 18 மாநிலத்தில் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்த்து இருக்கிற விஷயம்தான் இன்னைக்கு
நம்ம 18 மாநிலத்தில் ஆட்சி செய்திருக்கிறோம். அதே போல் மக்கள் வந்து பிஜேபியின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. பிஜேபி வந்தால் நம்ம சட்டமன்றத்தில் நம்ம மாவட்டத்திற்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்கள் வந்து தொலைநோக்கு திட்டங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டம் சேலத்திலேருந்து பிரிந்து 61 ஆண்டுகள் ஆகிறது. பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதியுமே என்ன மேடையில் பேசுகிறாங்கன்னா தருமபுரி மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் எந்த சட்டமன்றமாக இருந்தாலும் சரி ஒரு எம்எல்ஏ வந்தால் அந்த 5 சட்டமன்றத்துக்குமே நம்ம செய்வோம். நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ தருமபுரி சட்டமன்றம்னா தருமபுரி சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம். பாப்புலேட்டிவிட்டி கொண்டு வர மாட்டோம், அரூர் கொண்டு வர மாட்டோம், பாலக்கோடுக்கு இல்லை, பெண்ணாகரத்துக்கு கொண்டு வர மாட்டோம். அப்படி கிடையாது. ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ வந்தால் கூட 5 சட்டமன்றத்துக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி மத்திய அரசிடமிருந்து நேரடியாக அமைச்சரை சந்தித்து இந்த மாவட்டத்தையே ஒரு வளர்ச்சி மாவட்டமாக கொண்டு வருவோம் என்பதை நாங்கள் வந்து இந்த நேரத்தில் உறுதியாக உங்களுக்கு